இந்த பதிவு வந்து நாத்தனாருங்களுக்கு தான் இந்த பதிவு. உங்களை கட்டி கொடுத்துட்டாங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் மாமியார் வீட்டில் என்ன பிரச்சனை, உங்கள் மச்சனனுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் நாத்தனாருக்கு என்ன பிரச்சனை, அது மட்டுமே பாருங்கள். உங்கள் வீட்டு பிரச்சனையை மட்டுமே நீங்கள் வந்து தீர்க்கறதுக்கு வழியை பாருங்கள். ஏன்னா எப்போ உங்கள் கழுத்தில் தாலின்னு ஒன்று ஏறிச்சோ அந்த நிமிஷத்துலேருந்து அதுதான் உங்கள் குடும்பம், சரிங்களா? அதுதான் உங்கள் வீடு. பிறந்த வீடு நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அங்கே வந்து மூக்க நுழைக்காதீங்க. அங்கே வந்து அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டியை வந்து அம்மா அப்பா கிட்ட போயிட்டு மூட்டி விடுறது, நீ கேளு, நீ செய், அவள் ஏன் இப்படி பண்ணுறா, அவள் ஏன் இப்படி செய்கிறான்னு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறது, இதெல்லாம் விட்டுடுங்க. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த வீட்டில் ஒரு நாத்தனார் இருந்து உங்களை அதுமாரி பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்தமாரி தானே அந்த பொண்ணுக்கும். வீட்டுக்கு வந்த பொண்ணை வாழ விடுங்கப்பா. கொஞ்சம் அவங்க இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். உங்கள் அப்பா அம்மா வந்து அவங்க கொடுமைப்படுத்துகிறாங்களா? சாப்பாடு போடாமல் பட்னியாக போடுறாங்களா? எதுவுமே வாங்கி தராமல் கொடுமைப்படுத்துகிறாங்களா? அப்போ போய் கேளுங்க, ஒரு பொண்ணாக நீங்கள் உரிமையாக கேளுங்க. ஆனால் சண்டை மூட்டி விடாதீங்கப்பா. அவங்களும் உங்களை மாரி தானே இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்காங்க. சொல்லுங்கள், உங்களை அங்கே உங்கள் நாத்தனார் மேலாம் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை மனசில் வச்சுட்டு இனிமேட்டாவது அவங்க குடும்பத்தை அவங்க பாருங்கப்பா. வந்த தம்பி பொண்டாட்டிங்க அண்ணன் பொண்டாட்டிங்கெல்லாம் வந்து கொடுமைப்படுத்தாமல் எல்லோரையும் சந்தோஷமாக நம்ம அக்கா தங்கச்சி மாரி நினச்சி அவங்கள வந்து அவங்க அம்மாவே ஏதாவது கோவமாக பேசினா கூட விடுமா, போ சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பழகுங்கம்மா, சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.